வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் அண்ட் மீடியா. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் நியூஸ் பேப்பர் ஆஃப் இந்தியா RNIன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1956 இருக்குது. நியூஸ் பேப்பர் அண்ட் மேகசின்ஸ் வந்து ஹேஸ் டு கெட் ரிஜிஸ்டர்ட் வித் RNI. இட்ஸ் ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. ப்ரெஸ் பியூரோ ஆஃப் இந்தியா PIBன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ கவர்மெண்ட் ஏஜென்சி டு syndicate இன்ஃபர்மேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் மீடியா அண்ட் கவர்மெண்ட் பாலிசிஸ் ப்ரோக்ராம் இனிஷியேட்டிவ்ஸ். இது எல்லாமே இந்த PIB தான் பார்க்குறாங்க. ஸோ PIB அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 சிஸ்டர் வெப்சைட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் சச் அஸ் தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, பெங்காலி அண்ட் மராத்தி அண்ட் மிசோ. இந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கம்பைன் PICs அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் டேரெக்டாக வந்து பெனிஃபிஷியர்ஸ்க்கு ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட்ஸை வந்து கொண்டு போகிறது தான் PICயோட மெயின் வேலை. இந்த மெயின் நியூஸ் ஏஜென்சிஸ் இன் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா Press Trust of India PTIன்னு சொல்லுவாங்க, which is founded in 1947, started its service in 1949. Its non-profits are in cooperative owned by country's newspapers with a mandate of providing efficient and unbiased news for the all subscribers. தான் PTIயோட மெயின் ஒர்க். அடுத்து யுனைடெட் நியூஸஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் இன்கார்பரேட்டட் இன் 1959. இட் ஸ்டார்ட் ஃபங்க்ஷனிங் இன் 1961. The first news agency in India to full-fledged Hindi service is called as Unuretta in 1982. It is also known as first ever services of Urdu. UNA is distributed for to us, world largest information company. Press Council of India PCIன்னு சொல்லுவாங்க. It is a quasi authority mandate for Parliament Preserve Program and press maintained to improve the standard of newspaper agency in India. The PCI Act வந்து பார்த்தீங்கன்னா 1978 ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெகக்னேஷன் ஆஃப் எவ்ரி 3 years. அடுத்து NAM ஆர் ட்ரிபிள் N அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரிபிள் N அப்படின்னு பார்த்தீங்கன்னா NAM நியூஸ் நெட்ஒர்க். இந்த நியூஸ் நெட்ஒர்க் பேஸ்ட் ஆன் நியூஸ் ஃபோட்டோகிராஃபி எக்ஸ்சேஞ்ச் அக்ரிமெண்ட் ஆஃப் நான் அலைன்ட் மூவ்மெண்ட் ஆஃப் கண்ட்ரீஸ். ஹிந்துஸ்தான் சமர் வாஸ் தி ஃபர்ஸ்ட் மல்டி அலைன்ட் நியூஸ் ஏஜென்சி இன் இந்தியா டு செட் அப் பை SS Apte in 1948. ஃபர்ஸ்ட் நியூஸ் ஏஜென்சி டு as a private limited company. Okay. Now we are moving to next topic is called as basic computer terms. Computer அப்படினாலே it's a programmable machine. Peripheral computers are called as specific set of instruction well defined manner to execute a pre-recorded list of instruction as that is called as programs. Okay. Classification of computer அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா there are two types. One is general function and size of the configuration அப்படின்னு மூணு விஷயமா பேசிக்கிறாங்க. அக்கார்டிங் டு ஜெனரலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் பீரியட் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் வந்து டெவலப் ஆயிருக்கு ஓவர் த ஜெனரேஷன். லைக் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர், செகண்ட் ஜென்ரேஷன் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் பேஸ் பண்ணி இது மாதிரி இருக்குது. தென் அக்கார்டிங் டு தி ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் டு தி லைக் அனலாக் கம்ப்யூட்டர், டிஜிட்டல் கம்ப்யூட்டர், ஹைப்ரிட் கம்ப்யூட்டர். சைஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர், ஒர்க் ஸ்டேஷன், மைக்ரோ கம்ப்யூட்டர். ஜெனரேஷன் பேஸ் பண்ணி ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன், ஃபோர்த் ஜென்ரேஷன் அண்ட் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் சொல்லி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ் பேஸ் பண்ணி கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு அனலாக் கம்ப்யூட்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தோஸ் ஆர் டேட்டா வெரிஸ் டைம்லெஸ்லி. மூவ்மெண்ட் ஆஃப் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி டு ஃபிசிக்கல் அண்ட் வேரியபிள் வோல்டேஜ் ஆஃப் ப்ரெஷர்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் அண்ட் ஸ்பீட்ஸ் இருக்கும். ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்பீட்ஸ் இருக்கும். டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் தோஸ் விச் டேட்டா ஃப்ளோ டிஸ்கிரிட் ஃபார்மாக இருக்கும். இதில் வந்து ப்ரோக்ராமிங் ஆஃப் எலக்ட்ரிக் டேட்டாஸ் இருக்கும். இதில் எல்லாமே டிஜிட்டல்ஸ் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக இருக்கும். ஸோ டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் இருக்க ப்ரோக்ராம்ஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ பேஸ்ட் ஆன் த பர்பஸ் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஃபர்தர் ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர், இன்னொன்று ஸ்பெஷல் கம்ப்யூட்டர்ஸ். ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். வேறு மோர் ஸ்பெசிஃபிக் கம்ப்யூட்டர், ஸ்பெஷல் பர்பஸ் கம்ப்யூட்டர் ஒன்று பில்ட் ஆன ஸ்பெசிஃபிக் கம்ப்ளீஷன் ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுறது. தென் ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் அனலாக் அண்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இதில் என்னென்ன அனலாக் கம்ப்யூட்டரோட ஸ்பீடையும் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அக்யூரேசியும் ரெண்டையும் சேர்த்து தான் இந்த ஹைப்ரிட் கம்ப்யூட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாஸ்பிட்டல் ICUவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவைசஸ் வந்து பேஷண்ட்ஸோட டெம்பரேச்சர், பிளட் ப்ரெஷர்ஸ் இதெல்லாம் கண்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காகவும் இங்கே வந்து நம்பர்ஸை வந்து டிஜிட்டலில் சப்போர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் ஹைப்ரிட் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் யூஸ்டு. ஸோ அக்கார்டிங் டு சைஸ் அண்ட் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் இஸ் மோஸ்ட் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர். இது யூஸ்ட் ஃபார் கிரேசி ரிசர்ச் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. லைக் IBM, HP. PRAM இஸ் தி இந்தியன் ஃபஸ்ட்டு சூப்பர் கம்ப்யூட்டர். பத்தாஸ் இஸ் த இந்தியன் ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் விச் இஸ் 3 petaflops in the higher performance. சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெட்ராலஜியில் பூனேல இருக்குது. The mainframe computers are otherwise known as process data speeds of million of instruction per second. MIPS ன்னு சொல்லுவாங்க. It is large size powerful multiple user computer support the concurrent program. The accommodate the more than 1000 workstation in similar simultaneously பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணக்கூடியதான் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர். டெக்னிக் allows some people to terminals access the same computer concurrent for as time sharing. ஒரே கம்ப்யூட்டரை வந்து நிறைய மெம்பர்ஸ் வந்து அக்சஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர். தென் மினி கம்ப்யூட்டர் லெஸர் ஸ்பீட், லெஸர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஹென்ஸ் த ஃப்ரேம் சைஸ் இஸ் less than the main frames. They are mid-sized or mid multi-processing computers சொல்லுவாங்க. Several actions at same day can be performed. 4 to 200 users வந்து simultaneously அதை யூஸ் பண்ண முடியும். Recently disconnection between microcomputer small computers has குறைஞ்சிருச்சு. Often depends on how the manufacturer wants to market their machines பேஸ் பண்ணி தான் இது இருக்கும்.
தென் ஒர்க் ஸ்டேஷன் ஆர் மோர் பவர்ஃபுல் சிங்கிள் யூசர் கம்ப்யூட்டர். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே இந்த ஒர்க் ஸ்டேஷன்ஸ் தான். விச் இஸ் யூஸ் டு கனெக்டட் த்ரூ லேன் several people ஆஃபீஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாமே எலக்ட்ரானிக் ஃபைல்ஸ் டேட்டாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் ஸ்டேஷன்ஸில் தான் சொல்கிறாங்க ஸ்டோர் பண்ணுறோம். இந்த ஒர்க் ஸ்டேஷன் த பர்சனல் கம்ப்யூட்டர் பட் மோர் பவர்ஃபுல் தென் ஆஃபன் வித் ஹையர் குவாலிட்டி மானிட்டர். Then microcomputers are otherwise known as PC. It is also relatively cheaper computer, commonly displays across the keyboard, central processing unit. Disk drives இருக்கும், printers are limited storage with microprocessor. The invention of microprocessor is single CPU give birth to cheaper microcomputers, further classified into desktop computer, laptop computers and PDS, that is handheld computers. Then computer hardware. கம்ப்யூட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் there are many hardwares but most important thing is CPU தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் தி ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மைக்ரோ ப்ராசஸ். இதில் என்னெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுவோம், அர்த்தமெட்டிக் லாஜிக்கல் இன்புட் அவுட்புட் அண்ட் டேட்டா மேனிபுலேஷன்ஸ் பண்ணுவோம். இந்த மெயின் CPU காம்பனன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அர்த்தமெட்டிக் லாஜிக் யூனிட், இட் பெர்ஃபார்ம்ஸ் வேரியஸ் கால்குலேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன்ஸ் அண்ட் கம்பேரிசன். CU அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட். இதோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆஃப் டேட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் மெமரி டுலேருந்து மெயின் ஸ்டோரேஜ் டிவைஸ்க்கு கொண்டு போகிறது. மெமரி யூனிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூடிங் ரிசல்ட்ஸ் ஆஃப் ஃபைனல் ரிசல்ட்ஸ் ஆஃப் அவுட்புட் வந்து கொடுக்குறது. இந்த டேட்டா passed through the ALU and storage devices to control வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெமரி யூனிட் தான் பண்ணும். ஓகே, ஸோ செட் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்றது இருக்கும் வித்தின் த CPU. இந்த நம்பர் ஹை ஸ்பீட் ஸ்பெஷல் பர்பஸ் ஆஃப் மெமரி யூனிட் இஸ் கால்ட் அஸ் ரெஜிஸ்டர்ஸ். இதில் வந்து எக்ஸிக்யூஷன் ஆஃப் ப்ரோக்ராம் ஆஃப் ஸ்மால் ஸ்டோரிங் ஸ்மால் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நடக்கும். தென் மதர் போர்ட், த மெயின் சர்க்யூட் போர்ட் ஆஃப் த CPU இஸ் கால்ட் அஸ் மதர் போர்ட். த மெமரி எக்ஸ்பென்ஷன் ஸ்லாட் ஆஃப் அடிஷனல் சர்க்யூட்ஸ் ஆர் நோன் அஸ் அடாப்டர்ஸ் ஆர் கார்ட்ஸ். பஸ்ஸஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கனெக்டிங் CPU with the other input devices. Input output devices is transmitted in two directions from CPU is called as buses. Then peripheral devices is otherwise called as connected to a computer, they called as monitors, keyboards, mouse, webcam, drawing pads, joysticks, modem, printers, scanners, interactive whiteboards, drive wheel இதெல்லாமே. தென் இன்புட் டிவைசஸ், எந்த ஒரு விஷயத்தையும் கம்ப்யூட்டருக்கு இன்புட்டாக கொடுக்கக்கூடிய எல்லா டிவைஸஸுமே இன்புட் டிவைஸஸ் லைக் கீபோர்டாக இருக்கட்டும், மைக்ரோஃபோன், மவுஸ், ஸ்கேனர், வெப்கேம் இதெல்லாம். வேறு அவுட்புட் டிவைசஸ்னால் கம்ப்யூட்டர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்ஸை வந்து டிவைட் பண்ணுற லைக் ஹெட்ஃபோன், பிரிண்டர், ஸ்பீக்கர், பிளாட்டர், விசுவல் டிஸ்பிளே யூனிட்ஸ் இதெல்லாமே. தென் ஸ்டோரேஜ் டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் கேன் ஸ்டோர் தி டிவைஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் ரெக்கார்டிங் மீடியா விச் ஆர் internal digital data. Memory refers to the temporary storage within the computer. The terms are physical memory, actual chip capable of holding a data. Some computers have virtual memory expand to physical memory on the hard drive. Then size of the memory அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are few types. First one, cache memory. It is a computer otherwise known as called as very nearest to the CPU. All these recent instructions stored here. It is a temporary memory where random access memory on the hard disk. The earlier memories will be available on separately on the microprocessor. The RAM அப்படின்னு பார்த்தீங்கன்னா random access memory. It is termed as main memory. இதில் வந்து டெம்பரரி அவர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரேண்டமாக ஸ்டோர் பண்ணிகிட்டே இருங்க, குயிக்காக டேரெக்டாக ஸ்டோர் பண்ணுங்க. கம்ப்யூட்டர் கேன் எய்தர் ரைட் அண்ட் ரீட் இன் திஸ் RAM. எவ்ரி டைம் த யூசர் டர்ன் இஸ் கம்ப்யூட்டர் செட் ஆஃப் ஆப்ரேட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் காப்பிட் ஃப்ரம் தி RAM and instruction which will be controlled by the basic function of the computer. Then random only memory. Then permanent memory of the computer, set of instruction computer manufacturer access through the change the user. இது வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, ரீட் ஒன்லி டேட்டாவாக இருக்கும். கம்ப்யூட்டர் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் RAM இருக்கும். இட் ஹோல்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்டிங் அ கம்ப்யூட்டர். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த OSல இருக்க ஃபைல்ஸ்லாம் பூட் ஆகுதுல, இது எல்லாமே எங்கே போய் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமில் இருக்கும். ஓகே, ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடியுது. மீண்டும் உங்களை நாளை ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருப்பது உங்கள் பினித் முத்துகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.